பைரவி பிரமும் சிவா இங்க பாரு அந்த சிந்தை என்ன சொன்னாலையும் அவளுடைய வழிக்கு நீ போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் மக சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவதாம்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, சரிப்பா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்னேகா கால் பண்றாங்க மகாவுக்கு. அதுக்கப்புறம் ஆண்டி நடந்த விஷயம் தான் அந்த சிந்துவே அவளே சொன்னான்றாங்க. ஓ எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளே சொன்னால? ஆமா அவளே நடந்த விஷயத்த சொன்னா. நானே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமா தான் போச்சு, எனக்கு அவ மேல சரியான கோவம் வந்துடுச்சுமா. இங்க பாரு நீ கவலைப்படாத ஸ்னேகா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஆண்டி. கண்டிப்பா அவகிட்ட எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இருக்க அவன்றாங்க. அவளை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், பண்ணிடலாம். நீ கவலைப்படாத ஸ்னேகா, நான் இருக்கிற போது நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த சிந்துக்கு ஒரு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுத்துடலான்றாங்க. நீ ரொம்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சு குழம்பிட்டு இருக்காதுன்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அந்த சிந்து அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கான்றாங்க. சரி பாத்துக்கலாம், நீ கவலைப்படாதுன்ட்டு மகா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அக்கா என்னக்கா பண்ண போறே, அந்த சிந்துவை விட்டு வச்சா பிரச்சனை தானே எல்லாருக்கும். அவளுக்கு ஒரு சரியான பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டாம், என்ன அவளுடைய வழியிலேயே போயிட்டு அவளுக்கு திருப்பி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம சிந்து என்ன ஆக போறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி மகா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வீட்டு வேலைக்காரி கேட்டுட்டு உடனே சித்து நான் ஒன்று சொல்லட்டும் என்னதுன்றாங்க. இது மாதிரி மகா அம்மா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாம்மா, உன்னை ஏதாச்சும் பண்ணணும் அதுவும் மூலையிலே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் தான் சொன்னேன் யாருக்கும் சொல்லிடாது, சரி நான் பார்த்து கழிச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஓ இப்படியெல்லாம் பிளான் பண்ணீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலையோ நான் டாக்டரை விட்டு போக மாட்டேன், ஏன்னா என்னுடைய புருஷன் டாக்டர் மட்டும்தான். அது யாரு நினைச்சாலுமே அதை பிரிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, யார் வேணும்னாலும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சிந்துவை மகா என்ன செய்ய போறாங்க, அதை நம்மளுடைய சிந்து எப்படி முறியடிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.